அநியாயமாக காணாமலாக்கியிருந்தால் யார் காணாமலாக்கியிருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய இது. காணாமல் ஆக்கப்பட்டோருடைய வலி, எனக்கு அந்த வலி இருக்குது. மாநசபை தேர்தலில் போட்டி போடுற நோக்கம் இல்லை, தமிழ் தரப்புக்குள்ள தான். விரும்பாத சிலர் அதை திசை திருப்பி மடமாற்றம் செய்துட்டேன். மத்தியான சம்பவத்தை இன்றைக்கு ஊடகங்களில், நேற்றைக்கு இரவு ஊடகங்களில், இன்றைக்கு காலையில் ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோருடைய வலி, எனக்கு அந்த வலி இருக்குது. இந்த உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டதில் என்னுடைய உறவுகள், என்னுடைய மக்கள் ஒரு அநியாயமாக தேவையில்லாமல் பல தரப்புகளால் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். அந்த உண்மை கண்டறியப்பட வேணும். அதை விட அநியாயமாக காணாமலாக்கியிருந்தால் யார் காணாமலாக்கியிருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய இது. அந்த வகையில் நேற்றைய சம்பவம் ரொம்ப ஒரு வேதனையான சம்பவம். சில வேளை இப்போ அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுக்கு அதில் எனக்கு இருக்கக்கூடிய வழி அந்த கருத்து சொன்னவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கும் அந்த வழி இருக்குது. இப்போ நான் அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை காணாமலாக்கின உறவுகளை தேடி கண்டுபிடிக்கிற இதில் உங்களுக்கு தெரியும், நான் யாழ்ப்பாணம் 97ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்த நான். 4ஆம் தேதி தான் இந்த அலுவலகம் திறந்தது. வந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை தேடி வந்தவ. பல காரணங்கள் ஒன்று, அவளுடைய வாழ்வாதாரம், அவளுடைய பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என்று பல வகையான கோரிக்கைகளை முன்வச்சு வந்தவ. அந்த நேரத்தில் இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்களை நாங்கள் திரட்டி பிறகு அரச தரப்போடு அரச படைகளோடு கதைச்சு பல பேரை விடுவிச்சிருக்கிறோம். ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனையோர் கிட்டத்தட்ட 600 சொச்ச பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது தொடர்பாக நாங்கள் வெளி உலகுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையில் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அல்ல சர்வதேச மன்னிப்பு சபைக்கு கூட நாங்கள் இங்கிரிட் என்று சொல்லி அவள் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தவ. அவள் முண்டைக்கு இங்கிலாந்தில் வசித்து கொண்டிருக்கிறாள். மைசூரி கூடாக உங்களுக்கு தெரியும், என்னோட ஒரு மனித உரிமை சட்டத்தரணி என்னோட நெருக்கமாக வேலை செய்தவ. அவாவு கூடாக அந்த இங்கிரிட் என்றவர மனித உரிமை குழுவினுடைய பிரதானி இங்கிரிட் அவர்களை இங்கே அழைப்பிச்சு அவருக்கு அந்த பட்டியல் கொடுத்தினாங்க. அதை விட பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினாங்கள். அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த சந்திரிகை அம்மையாருக்கும் நாங்கள் அதை வெளிப்படுத்தி இங்கே இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு குழுவை நாங்கள் கொழும்புக்கு விசேட விமானத்தில் அழைச்சி சென்று ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்களோட கதைச்சு தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. இது இந்த சோமரத்தின ராஜபக்ச கைதுகள் அது தொடர்பான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் துரவஷ்டவசமாக அந்த நடவடிக்கையில் விரும்பாத சிலர், தமிழ் தரப்புக்களில் தான் விரும்பாத சிலர் அதை திசை திருப்பி மடமாற்றம் செய்துட்டோம். அதாவது அது அன்றைக்கே நாங்கள் அதை முன்னெடுத்தது ஒரு வெற்றியை நோக்கி போயிருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த காணாமல் போனவருடைய உறவுகளுடைய சங்கத்தை அமைக்கல 3 காரணம். ஒன்று, காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறது. 2வது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் காண்றது. 3வது, எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறத உறுதிப்படுத்துகிற நோக்கத்தோடு நாங்கள் செய்தது. ஆனால் உங்களுக்கு நான் முதல் சொன்னது போல் கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல் நாங்கள் எடுத்த இந்த இப்படியான பல முயற்சிகளை விரும்பாதாக்கள், தமிழ் தரப்புக்களை விரும்பாதாக்கள் அதை திசை திருப்பி மடமாற்றம் செய்ததால் தான் எங்களோட மக்கள் இன்னும் மேலும் மேலும் அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை சந்திக்க வேண்டி வந்தது. கவர்ச்சிகரமாக ஒரு நல்ல நல்ல திட்டங்களெல்லாம், வேலை திட்டங்களெல்லாம் முன் வச்சவ. ஆனால் துரவசவசமாக அவைகளால் எதையும் செய்ய முடியவில்லை.
தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இல்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, நாடு தழுவிய ரீதியில் ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்வைச்சவ. ஆனால் துரவசமாக அவைகள் சொன்னதை அவைகளால் செய்ய முடியலைன்றது ஒரு கவலையான விஷயம்தான். ஆனால் இப்போ வடகிழக்கில் நான் பார்க்குறேன் என்னென்று சொன்னால், வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக ஜேவிபி கட்சிக்கு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் தமிழரசு கட்சிக்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ இவையிலும் பதில் சொல்ல வேணும். இப்போ ஆட்சியாளர்கள், இப்போ இது என்னுடைய அனுபவம், ஆட்சியாளர்கள் எல்லாம் செய்ய வேணும், அவர்களாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறத விட தங்கட தரப்பில் தங்களுடைய இந்த மக்களால் அவையில் தெரிவு செய்யப்பட்டு வந்தவ அவையெல்லாம் கூட முயற்சி எடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்து அரசாங்கத்துக்கு வழிகாட்ட முற்பட வேணும். இப்போ கிட்டடியில் ஒரு வதந்தி ஒன்று வந்தது. என்னென்று சொன்னால், அதாவது வதந்தி என்று சொல்லிக்கல சரத் பொன்சேகா உண்மையை சொல்லியிருக்கலாம், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உண்மையை சொல்லியிருக்கலாம். அதாவது பிரபாரன் கொல்லப்பட்டதும் பிரபாரனை புதைச்சது எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அதை இப்போ ஒரு தேர்தல் ஒன்று வர இருக்கின்ற ஊடகங்கள் அல்லது ஒரு தேர்தல் வரலாமன்ற இதில் தமிழ் தரப்பினர் அந்த வாக்கள் அபகரிக்கிறதுக்காண்டி உசுப்பேத்துற அரசியல் செய்தாக்கள் இதை இப்போ முன்னெடுக்க போகிறதாக செய்திகள் வந்திருக்குது. அதாவது இப்போ பிரபாரன் செத்துட்டாரா இல்லையா, கொல்லப்பட்டுட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா என்று இருக்கிற வதந்தியை உறுதிப்படுத்த வேணும். அப்போ ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார் பிரபாரன் எங்கே புதைச்சேன்னு. அப்போ அந்த இடத்தை அடையாளம் காட்டப்பட்டு அது இறந்தன்றதை உறுதிப்படுத்த வேணும். ரெண்டாவது, அவர் தங்களுடைய தலைவர், ஆனபடியே அவருக்கு ஈமக்கிரிகள் செய்ய வேணும், அதுக்காகவும் அவருக்கு சிலை அமைக்க வேணும் என்றதை முன்வைச்சு ஒரு தேர்தல் கோஷமாக முன்வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்குது. மற்றும் இந்த மாநசபை தேர்தல் வருமானது கேள்விக்குறிதான். என்னை பொறுத்த வகையில் எனக்கு மாநசபை தேர்தலில் போட்டி போடுற நோக்கம் இல்லை. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற வகையில் நான் இப்போதைக்கு மத்தியில் தான் நான் என்னுடைய பங்கு ஆற்ற இருக்கிறேன். மத்தியில் இருந்து கொண்டு மாநிலத்தினுடைய சுயாட்சியை பெற்ற உறுதிப்படுத்தின பிறகு மாநசபை தேர்தலில் நான் கலந்து கொள்கிறதா இல்லையான்ற யோசிக்கலாம். ஆனால் அதுவரையில் அந்த இடப்பட்ட காலத்தில் நம்முடைய கட்சி மாநசபை தேர்தலில் ஈடுபடும். மற்ற அதை விட இன்றைக்கு ரஜினி, கமல், மற்றது கனபேர் போட்டி போடுறதாக அறிவிச்சிருக்கணும். அந்த வகையில் உண்மையாக வரவேற்கத்தக்கது. 1000 மலர்கள் மலரட்டும் என்ற வகையில் வரவேற்கத்தக்கது. என்றால் அப்படி ஒரு பல பிம்பங்கள் பல பக்கங்கள்லேருந்து விரைகளை மக்களுக்கு சரியானவர்களை, மக்களுக்கு சேவையாற்றினவர்கள் இல்லை சேவையாற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவன் மக்களுக்கு ஒரு பன்முகத்தன்மை கிடைக்கல. சரியான ஆக்களை இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் இப்போ கவலைப்படிக்கணும். தாங்கள் அந்த தெரிவு வந்து தவறுபட்டுட்டு சரக்கு ஈட்டுது என்றபடியினால் வர இருக்கிற சந்தர்ப்பங்களில் சரியானவர்களை தெரிவு செய்ய வேணும், சரியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும் என்று சிந்திக்கிற ஒரு தன்மை இன்றைக்கு எங்கள் மத்தியில் பரவலாக காண கிடைக்குது. ஆயிரம் மலர்கள் மலர்ட்டு பல பேர் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்கணும் தானே. ரஜினிகாந்த் என்று சொல்லி ஜெர்மனியிலேருந்து ஒருவர் வந்திருக்கிறார், பேட்டி கொடுத்துருக்கிறார். உங்களோட ஊடகத்தில் நான் பேட்டி கொடுத்துருக்கணும் மட்டும் நினைக்கிறேன். அதை விட அர்ச்சுனா, மற்ற முன்னாள் நீதவான் இளஞ்செழியன், சுமந்திரன்,
பீச்சா என்ன ரீச்சா ரீச்சா பாஸ்கரன் ரெண்டு அப்படி கன பேர் வந்திருக்கணும். ஒரு ஒரு பன்முகத்தன்மையோடு ஆக்கள் வருகினோம். மக்களுக்கு தெரிவு செய்கிறது இலகுவாக இருக்குமென்று நம்புகிறேன். சரியானவர்களை தெரிவு செய்வார்கள் என்று நம்புகிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் கடத்துள்ள அமைச்சர் இந்த பகுதியில் மீனவர்களை இறக்கி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி நீங்கள் கூறி வந்திருக்கீங்க. தற்போதைய அமைச்சர் அவ்வாறு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுடைய ஆட்சி மாற்றம் கொண்டு ஏற்பட்டிருக்கு. ஆனால் 1000 மீனவர்களோட கடலில் இறங்கி போராடி அந்த பிரச்சனையை தீர்ப்பேனும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அதாவது இப்போ என்னென்றால் எங்களோட கடத்தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்திய கடத்தொழிலாளர்களுடைய அத்துமீறின இல்லமீறின சட்டவிரோத கடத்தொழிலால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய கடத்தொழிலாளருடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுகிறது. எங்களோட கடத்தொழிலாளர்களுடைய கடத்தொழில் உபகரணங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கு தீர்வானோணும் என்று சொல்லி நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஒரு முயற்சி பேச்சுவார்த்தை கூடாக பிரச்சனையை தீர்க்கிறது. பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கல இந்திய மத்திய அரசாங்கத்தோடு இந்திய மாநில ஆட்சி அரசோடையும் பேசி தீர்க்கிறேன். மத்திய அரசாங்கத்தோடு பேசிக்க அவர் சொல்லிச்சினா நீங்கள் எங்களோட கதைக்கிறது மாத்திரம் போதாது, மாநில ஆட்சியாளர்களோடையும் கதைக்க வேணுமென்று. நான் அதுக்கு பல முயற்சி எடுத்தேன். அது கைகூடுற நேரத்தில் ஆட்சி எங்களுடைய ஆட்சி கலைஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு ஸ்டாலின் மாகாண ஆட்சியில் இருக்கையில் அங்கே தமிழரசு மாநில ஆட்சியில் இருக்கையில் அவர் என்னன்றது ஒரு அந்நிய பிறநாட்டு தமிழர்கள், அது என்னென்று சொல்கிறது, அயலக தமிழர்கள் மாநாடு நடத்தினவர். அப்போ இங்கேருந்தும் தமிழ் எம்பிக்கள், வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள் அதில் இந்த கடத்தொழில் இன்றைக்கு இருக்கிறவரும் போனது. ஆனால் அங்கே போய் அவளோடு அதை பற்றி கதைக்க இல்லை, அதை பற்றி கதைச்சிருக்க வேணும். அவரோட ஸ்டாலினோட முன்னாள் முதலமைச்சரோட ரெண்டு படம் எடுக்கிறதுக்கு முந்தி அடித்து முயற்சி பண்ணவையில் ஒழிய எங்கட கடத்தொழிலாளருடைய பிரச்சனையை கதைக்க இல்லை. அப்போ எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் அப்படி போயிருந்தால் நான் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நான் பயன்படுத்தியிருப்பேன். அமைச்சராக இல்லாமல் எம்பியாக இருக்கைகளையும் கச்சதீவுக்கு போய் இந்திய கடத்தொழிலாளர்களையும் வரவழைச்சு எங்கட இலங்கை கடத்தொழிலாளர்களையும் வரவழைச்சு கதைச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் இருக்கைக்கு அதெல்லாம் செய்திருக்கிறேன். வெவ்வேறு அமைச்சர்கள் இருக்கைகளையும் செய்திருக்கிறேன். ஆனால் துரவஷ்டவசமாக எங்களோட தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது மக்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அதில் அக்கறை காட்டுறது போதுமான அளவு இல்லை. அவர்கள் அந்த ஏதோ ஒரு காரணம் ஏற சொன்னால் எருது கோவம் இறங்க சொன்னால் முடவனு கோவம்ன்ற வகையில் அவர்கள் வெறுமனவே அங்கே கடத்தொழில் மக்களை சந்திக்கல கதைக்கணுமே ஒழிய அதுக்கு வெளியில் அதை எடுத்து செல்ல இல்லை. அப்போ இப்போ நான் இப்போ ஆட்சியிலேயும் இல்லை, நாடாளுமன்றத்திலேயும் இல்லை. விரைவில் இன்னொரு தேர்தல் நடந்தால் நான் நிச்சயம் அதில் நான் வர இருக்கிறேன். வந்தால் நிச்சயம் அதை விரைவில் தீர்ப்பேன்ட்டு நான் நம்புகிறேன். அப்போ இந்த மலர்களை குதிரையிலேயும் இருந்து பார்க்கலாம், தரையிலேயும் இருந்து பார்க்கலாம். குதிரையிலேருந்து பார்க்க ஒரு வகையான தோற்றமும் தரையிலேருந்து பார்க்க இன்னொரு வகையான தோற்றமும் இருக்கும். அப்போ நான் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு எதுவும் இல்லாத நிலைமையிலும் இருந்து பிரச்சனைகளை பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன ஒரு பல முக ஆய்வுகள் இல்லை பல முக அனுபவங்கள் என கிடைச்சிருக்கிறபடியினால் எதிர்காலத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பம் நிச்சயம் சரியாக பயன்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாராளுமன்றத்தை பிரயோஜனப்படுத்தியிருக்கீர்கள். இந்த வகையில் தற்போதுள்ள யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பாடுகளோட நீங்கள் எப்படி பார்க்க? நான் அதை பற்றி சொல்ல விரும்ப இல்லை. என்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போயும் கூட அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தச்சலாக சந்தித்தேன் நான். அவர் என்ன கட்டிப்பிடிச்சி, சார் நீங்கள் இருந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது,
இப்போ எல்லாம் கவலையாக இருக்குன்னு சொல்லி அவர் அதை சொன்னார். அது நான் பேர் குறிப்பிட விரும்பல சொல்கிறேன். அப்படி நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்னென்றால் தமிழ் அரசியலில் 3 வகையான அரசியல் இருக்குது. ஒன்று எதிர்ப்பரசியல், எடுத்த எல்லாத்தையும் எதிர்க்கிறது, இருக்கிற எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறது. இந்த எதிர்ப்பரசியல் எல்லாத்தையும் அடுத்த எல்லாத்தையும் எதிர்க்கிறது, இருக்கிற எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுற அந்த எதிர்ப்பரசியல், அது ஒரு வகையான ஆக்கள். இன்னொரு வகையான ஆக்கள் இணக்க அரசியல், தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக பிரச்சனையை தீர்க்கலாம். அதுக்கு EPDP தான் நாங்கள் கணக்கை செய்திருக்கிறோம். அதுக்கு நான் ஒரு 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 வெளி தளத்தில் பொது தளத்தில் நான் அதை பற்றி கதைக்க தயார். நாங்கள் செய்த அளவுக்கு இப்போ நேற்று முந்தினால் கூட நம்முடைய முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் டான் டிவிக்கு பேட்டி கொடுத்தவர், நம்மளோட கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஆளத்தான் இருந்தவர். அப்போ அவர் சொல்லிக்கல சொன்னார், கிட்டடியில் அந்த அனுராவை போய் சந்தித்தது தான், 6 கட்சி கூட்டில் போய் சந்தித்தது தானே. அப்போ அனுரா ஏமாற்றி போட்டார்ன்னுட்டு சொல்கிறார். நாங்கள் அப்போ எத்தனையோ ஜனாதிபதிகளை நாங்கள் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்த நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்துருக்கோம். யார் நாங்கள்? EPDP விளங்குது தான். EPDP எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்த நாங்கள் அதெல்லாம் தீர்த்திருக்கிறோம்னு சொல்லி அது தன்னுடைய ஆதங்கத்தை நேற்று டான் டிவியில் வெளிப்படுத்தி இருக்கிறதாக கேட்டாக்கள் சொல்லிச்சினோம். அப்போ என்ன சொல்ல வாரென்றால், என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய உணர்வுகள்ன்றது வேறு விளங்குதான். மற்றவர்களுடைய அனுபவங்கள் உணர்வுகள்ன்றது வேறு. ரெண்டையும், அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது, அல்லது சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டான்னு சொல்லினோம் தான். உங்களுக்கு தான் தெரியும் இவர்கள் எந்தளவுக்கு மக்கள் சேவையில் ஈடுபட்டவர்கள், அல்லது மக்களுக்காக எந்தளவுக்கு கடந்த காலத்தில் உழைச்சிருக்கிறார்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே நான் இன்னார்ன்றதை நான் என்ற நீங்கள் நேர அனுபவத்தில் அதை கண்டு கொண்டிருப்பீர்கள். அப்படியே நான் அதை பற்றி சொல்ல விரும்ப இல்லை. அதால் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து வருகினோம். அதாவது தங்களுடைய தெரிவு தவறான தெரிவாக போயிட்டு தாங்கள் சறுக்கிட்டோம் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு உணர்ற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கணும். காலையில் கூட ஒரு கடற்தொழிலாளர் வந்தவர், கடற்தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர், நட்பு ரீதியாகத்தான் வந்தவர். அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தவர் இந்திய அரசாங்கம் சொன்ன எல்லாத்தையும் செய்யுமெண்டு. அப்போ நான் சிரித்து போட்டு விட்டுட்டேன். அப்படியா, உங்களோட நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று நான் என்னோடய ஆசைகள் என்று சொல்லி போட்டு விட்டாச்சு. நான் இவர்கிட்ட இதுக்கு நான் போக வேண்டி இருக்குன்னு சொல்லி அவருக்கு என்ன பேர், இந்த அண்டன் ரஞ்சித் ஆண்டக இருக்கிறார் அண்டு அதுக்கு போகணுமென்ட்டு நான் விளக்கிட்ட போக வேண்டி வந்துட்டு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.